தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் திருச்சி மறைமாவட்டம் சார்பில் மது போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் திருச்சி மறைமாவட்டம் சார்பில் மது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு திருச்சி மறைமாவட்டம் இளைஞர் இயக்கத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மாநகர போலீஸ் உதவி கமிஷனர் பழனிசாமி கலந்து கொண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியானது தூய மரியன்னை பேராலயம் முன்பு தொடங்கி மேலப்புதூர் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று பாரதிதாசன் சாலை பீமநகர் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை அடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இளைஞர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். முன்னதாக திருச்சி மறைமாவட்டம் இளைஞர் பணிக்குழு சார்பில் யூபிலி ஆண்டு இளைஞர் எழுச்சி ஞாயிறு கொண்டாட்டம் மற்றும் இரத்த தான முகாம் திருச்சி மேலப்புதூர் நல்லாய நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி அந்துவான், திருச்சி மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு செயலாளர் அருள்பணி பிரான்சிஸ் செலஸ்டின், திருச்சி மறைமாவட்ட இளைஞர் இயக்க தலைவர் ஆகாஷ் மற்றும் திருச்சி மறைமாவட்ட இளைஞர் இயக்க நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இளைஞர் எழுச்சி ஞாயிறான ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் சிறப்பு நிகழ்வாக நாம் அற்ற ஒரு சமூகத்தை இளைஞர்களை சரியான முறையில் அவர்கள் வழிவகுக்க இந்த தடையாக இருக்கக்கூடிய மது போதையை ஒழித்து ஒரு தூய்மையான சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு இளைஞனாக இளம் பெண்ணாக என்னுடைய செய்தி இது என்று சொல்லி இந்த மது